வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நம்ம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்களுக்கு உண்டான சிறப்பு பலன்களை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சாஃப்ட் கார்னரோடு இருக்கிறவங்க. எல்லாரிடமும் பார்த்தீங்கன்னா ஒரு சிரித்த முகத்தோடு, அதே சமயத்தில் தன்னை யாராவது இழிவுபடுத்தினாலும் கூட அதை ரொம்ப பொருட்படுத்தாமல் ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். அதே சமயத்தில் மிகவும் தனிமையை விரும்புவர்கள். தனிமையாக இருக்க சொன்னால் போகிற இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு தனிமையை விரும்புவர்கள்னு சொன்னால் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான். தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் எப்பாடுபட்டாலாவது அதில் எந்த விதமான ஒரு தடை இருந்தாலும் சரி, அந்த தடையை தகர்த்து தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவர்கள்னு சொன்னாலே அது இந்த ரிஷபராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய இடத்துல இப்போ செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசியிலேயே அந்த குருமங்கள யோகம் இருக்குது அடுத்த 60 நாட்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த சூரியன் புதன் எல்லாருமே சேர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரனும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர போறாரு. இந்த மாதிரியா இந்த அடுத்த 60 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கையை தான் நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பேரிடர்கள்லாம் வந்தாலும் அந்த இடர்பாடுகளை மிகவும் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய லட்சியத்தை அடைந்தே தீரணும் அப்படின்னு ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 60 நாட்கள் மிக பொன்னான நாட்களாக இருக்க போகுது. இந்த 60 நாட்கள்ல நீங்க சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சாதிப்பதற்கு ஒரு சில தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறாரு. நீங்க நிறைய கடன்கள் மூலமாக அவமானப்பட்டு இருக்கிறீங்க. அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் உங்களுடைய முகத்தை கூட வெளியில சமுதாயத்திற்கு காட்ட முடியாமல் நீங்க மிக பெரிய அளவுல துன்பப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய தொழிலே பார்த்தீங்கன்னா மிக நலிவடைந்த நிலையில எந்த விதமான ஒரு வருமானமும் இல்லை. நானும் நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தொழில் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் மிகவும் மோசமாக, எனக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் அந்த தொழில நல்லா சிறந்து விளங்குறாங்க. நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கணும். அதுல பார்த்தீங்கன்னா அவங்க என்னுடைய தொழிலில் இருந்து நிறைய வருமானத்தை எடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே தரல. இப்படி இந்த தொழிலில் பலவிதமான ஒரு ஏமாற்றங்களையும் பண நஷ்டங்களையும் சந்தித்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அந்த ஏமாற்றத்திலிருந்துலாம் வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்போ அங்க ஏமாறுறாங்க ஒரு ஜாதகர், ஒரு ராசி அன்பர்கள் எந்த இடத்தினால ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுடைய 12ஆம் இடத்தில் அந்த சர்ப்ப கிரகங்களோ பாவ கிரகங்களோ இருக்கும்போது அந்த ஏமாற்றம் என்பது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 1.5 வருஷத்திற்கு முன்னாடி அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்த அந்த கேது பகவானும் பார்த்தீங்கன்னா நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிட்டீங்க. தொழில் விஷயமாக நிறைய எதிரிகளை சம்பாதிச்சிட்டீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இழப்புகள் நிறைய, அதாவது இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் இழப்புகள் நிறைய. அடுத்து நீங்களே தனியாக செய்கிறேன்னு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக நீங்கள் கூட்டு தொழில் தான் பண்ணணும், நீங்கள் தனியாக தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஜாதக ரீதியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இது எதுவுமே தெரிஞ்சுக்காம இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தனியாக செய்த தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுத்துருச்சு. நீங்க ஒரு 10 வருஷமா நல்ல சேமிச்சு வைத்த பணமாகப்பட்டது உங்களுடைய தொழில்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போட்டிருப்பீங்க. அந்த தொழில்ல இருந்து வருமானம் எதுவுமே வராம உங்களுடைய பணத்தை மட்டுமே உள்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கு. இப்போ கையில இருக்கக்கூடிய பணமும் காலியா போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த தொழிலில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த தொழிலை மேம்படுத்துவதற்கு உண்டான எல்லா திறமைகளும் உங்களுக்கு இருக்கு. அதை
நம்பி நீங்க செய்தீங்க. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியாக, உங்களுடைய தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு ஒத்து வரவே வராது அப்படின்ற ஒரு இதுல இருக்கும்போது அந்த தொழிலில் இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டங்கள், ஏகப்பட்ட விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், இப்படியா நீங்க அந்த தொழிலை நடத்தியும் எந்த விதமான ஒரு பயனும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாக நீங்க உங்க தொழிலில் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இதில் இருந்து எல்லாமே வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கு. இப்போ உங்களுடைய 12ஆம் இடத்துல எந்த விதமான கிரகங்களும் இல்லை. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். குரு பகவான் ராசியில இருந்தாலும் உங்களுடைய ராசி அந்த சுக்கிரனுக்கு அதிபதின்றதுனால அந்த குரு பகவான் மூலமாகவும் அந்த உங்களுடைய ராசி அதிபதி மூலமாகவும் இந்த காலகட்டங்கள் பண வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் தொழில் செய்வதை விட மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. வேலை பார்ப்பதில் நான் வேலைக்கு போய் ஒரு இடத்துல வேலைக்கு போய் என்னைய நம்பி என்ன ஒரு மேலதிகாரியா வச்சு நான் எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆசையின் மூலமாக நீங்க வளர்ந்து வந்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா மிக உயரமானது. அந்த உயரத்தில் இருந்து அப்படியே பாதிப்படி கீழே இறங்கி ஒரு கீழே நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த 1.5 வருடத்துல அந்த அலுவலகத்துல உங்களை மதிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணவங்கலாம் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு ஆளாகி இருக்கிறீங்க. நீங்க ரிஷபராசி அன்பர்கள் 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இருப்பனா இருக்க மாட்டேனான்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து நான் வெளியில வருவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். நீங்க எந்த விதமான ஒரு இதுவும் பண்ண வேண்டாம். உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க போகுது. இந்த 60 நாட்கள்ல அதற்கு உண்டான சாதக கிரகங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன் உங்களுடைய பிரச்சனைகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா உங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் இல்லை. நீங்களே அந்த இடத்துல இருந்து வெளியில் போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில இருந்து நீங்களே வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். இந்த மாதிரியா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு இடமாற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். திருமண ஏற்பாடுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய அவமானப்பட்டிருக்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் செய்து அந்த காதல் திருமணத்தின் மூலமாக கசப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவோ நாங்கள் 6 வருஷமா காதல் செய்தோம், ஆனா இப்போ திருமணம் ஆச்சு. கடந்த ஒரு 1.5 வருடமாக எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. நான் ஃபோன் பண்ணா கூட அவர் பேச மாட்டாரு, அவர் ஃபோன் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு காதல் செய்து திருமணம் செய்த வாழ்க்கையாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு பாதிப்பான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இதிலிருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த 60 நாட்கள் இந்த திருமண தம்பதிகள் எல்லாருமே ஒன்று சேருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்கும். தடைப்பட்ட திருமண வாழ்க்கை நிறைய மாப்பிள்ளை பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 1.5 வருஷமாக பொண்ணு பார்க்கும்போது தடைப்பட்டு போயிடுது. அடுத்து ஃபோட்டோ எங்களுக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவனுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாம் செட் ஆகி வரும்போது ஜாதகம் சரியில்லை அப்படின்னு வருது. இந்த மாதிரியான அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுற விஷயத்திலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய தடைகள் காத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துக்கெல்லாம் இந்த 60 நாட்கள் மிக சாதகமான ஒரு நாட்களாக இருக்கும். இந்த நேரத்திலையும் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் சில வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா அந்த 4 கிரகங்களும் அந்த ராகு கேதுக்களின் பிடிகளில் இருக்குது. அடுத்து அந்த சனி பகவானும் வக்ர நிலையில இருக்கிறதுனால சில பிரச்சனைகளோடு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த நேரத்துல ரிஷபராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா நீங்க ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்ணுங்க. இந்த ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு நீங்க
எலுமிச்சம்பழத்துல விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது அந்த கர்மாக்களை எல்லாத்தையும் கரைத்து, எப்படி நம்ம எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அங்க துர்க்கைக்கு முன்னாடி விளக்கு போடுறோமோ நம்மளுடைய பாவங்களை எல்லாத்தையும் கரைத்து நம்மளுடைய புதிய ஒரு வாழ்க்கையை ஒளியேற்றுவது மாதிரி தான் அந்த எலுமிச்சம்பழத்துல நம்ம விளக்கு ஏற்றுறது. இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்து வந்தாலே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, அடுத்து எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.